வணக்கம் அன்பான துலாம் ராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் கோச்சார பலன்களிலே மிக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே ராசிநாதன் என்று சொல்லுடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு மாதத்திலே ஆறாம் இடத்திலே இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆனாலும் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்து நிறைந்த பலனை சுபாரி சுபநிகழ்வுகள் கடல் நடக்க நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புத மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே பிறந்திருக்கின்ற மாதம் என்பதும் ஞாயிற்றுக்கிழமையிலேயே பிறந்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்றால் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவருடன் இணைவு பெறுகின்ற ஒரு வகையிலே இருந்தாலும் கூட 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மாதம் என்பது இருக்கின்றது. குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடும் நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு தெய்வங்களின் நற்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய அற்புதமான உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் அவருடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை தகப்பனார் தாய்களால் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் துலாம் ராசி என்பது ஒரு காற்று ராசி. குளிர்ந்த காற்றை போன்று இருக்கக்கூடிய 7வது இடத்தில், அதாவது கலபுசத்தில் 7வது இடத்தில் களத்திரக்காரகனுடைய அழகு நிறைந்த அற்புதமான துலாம் ராசி தராசு சின்னத்தை போன்று இருக்கக்கூடிய சனி பகவான் உச்சமும் சூரிய பகவான் நீச்சமடைகின்ற அற்புதம் இந்த மாதத்தில் இந்த அமைப்புகளிலே இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 5ஆம் இடத்திலே நெருப்பு கிரகங்கள் இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே குழந்தைகள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. சிந்தனைகளிலே சற்று பெரிய மனிதர்கள் கோபம் கொள்ளாமல் பொறுமையை காத்து வருவது நல்லது. துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் காரணம் 11ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதியாகவும் ராசி இலக்கணம் ஒருங்கே அமையப்பட்ட துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதம் என்பதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே உங்களுக்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், அந்த 5ஆம் இடத்திலே பாதகாதிபதி சூரிய பகவானும் இருக்கின்றதும், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து ராசி அதிபதி மறைந்து விரயசானங்களை பார்க்கின்றது. விரய செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தவங்கள் கூட நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. ராசியின் அற்புதம் என்பது சனி பகவான் உங்களுக்கு 4, 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி ராசியுடன் இணைவு பெற்று நண்பர்கள் 12ஆம் இடத்திலே கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளிலே தீர்ப்பு உங்கள் பக்கம் வரப்போகின்ற அற்புதம் என்பது 4, 5 கூடிய யோகாதிபதியுடன் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியே சுக்கிர பகவான் அந்த 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்றார். சிறுதுர பயணங்கள் வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதமே லாபாதிபதி நாளிலே பிறந்திருக்கின்றது மட்டுமல்ல, சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பூச நட்சத்திரத்திலே கவுளவ கரணத்திலே சோபன யோகத்திலேயும் இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. வளர்ப்பிறை தீதியிலே பிறந்திருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே சுபபோகமான காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த மாதத்திலே உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் இந்த மாதங்கள் 20ஆம் தேதி மார்ச் மாதம் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அற்புதம். குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்திலே குழந்தைகள் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்கள், உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 5ஆம் இடத்திலே லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் 5, 9 குடையவர் அங்கே சங்கமமாகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த 5 குடையவரும் 6ஆம் இடத்திலே, இங்கே லக்னாதிபதியும் 6ஆம் இடத்திலே 12 வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வேலைகளிலே ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் 8 குடையவர் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஒரு சிலருக்கு வேலைகளிலே இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. பாக்கியாதிபதியினுடன் தொடர்புகள் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. பாக்கியாதிபதி 5ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். லாபாதிபதியுடன் புதாதித்ய யோகத்திலே நல்லதொரு மாற்றத்தை பூர்வ புண்ணியத்தையே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளால் நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது துலாம் ராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்தவரையில் கிரகங்கள் செல்லக்கூடிய அமைப்பு என்பது 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 2, 7 கூடியவர் கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 2 கூடையவரும் 7 கூடையவரும் திரிகோணத்திலே கேந்திராதிபதி திரிகோணத்திலே வளம் பெற்று 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்றால் இங்கே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. பொருளாதாரத்திலே நல்லதொரு அமைப்புகள் இருந்தாலும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கல ஒரு சில சிக்கல் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு மீண்டும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. வக்ரகிரகங்கள் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆகையால் மாதத்தில் 20ஆம் தேதியில் மார்ச் மாதம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை என்பது மிகவும் அற்புதமான யோகத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலும் குரு வக்ர நிவர்த்தி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதியும்
புதன் பகவான் மார்ச் 20ஆம் தேதியும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற அமைப்புகள் இருக்கின்றது. ஆக இங்கே இரு சுபகிரகங்களும் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அமைப்பு உங்களுக்கு. குரு பகவான் 3-6 குடையவர் என்றாலும் கூட முயற்சி சாணாதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் மட்டுமல்லாதது குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மாதம் முழுக்க செல்கின்றது. ஆகையால எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த செயல்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாத ராசி பலன்கள் என்கின்ற பொழுது 2ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே வளம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் 7 குடும்பம் அமையாதவர்களுக்கு, மண்மனை வாகனங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவங்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். 4-5 குடையவர் 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தை வாங்கி விற்கக்கூடியவருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. உத்தியோகத்திலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு. ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கே, சுக்கிர பகவானும் அங்கே இருக்கு. சுபகிரகங்கள் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த காலகட்டங்களிலே ஊதிய உயர்வுகள் மட்டுமல்லாது வேலைகளிலே இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. 3 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் நடைபெறுகின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. சகோதரர்களால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது. கடன் கிடைக்காதவர்கள், லோன் கிடைக்காதவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு என்பது ராசி அதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற சுபகாரியங்கள், சுபநிகழ்வுகள், கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். இங்கு கடன், நோய், வம்பு வழக்குகளிலே எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்றது. கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலேயே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அமையப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. ஆகையால் செவ்வாய் பகவான், சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம், சூரிய பகவானும் இந்த மாதம் மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மீனராசிக்கு செல்ல போகின்றார். மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்பு சற்று இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய, புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் நெருப்பு கிரகங்கள் இரவு நேரங்களிலே பயணம் செல்கின்ற பொழுது இங்கே சமையலறையிலே இருக்கின்ற சமையல் வேலை செய்கின்றவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. அதேவேளை குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு வகை என்பது இருக்கின்றது. 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை 11 குடையவர் பார்க்க இருக்கின்ற 3ஆம் இடத்தில் 3 குடையவர் ஆட்சி பலம் பெற்று பார்க்க இருக்கின்ற சிறப்பு மிக அற்புதமான உயர்வுகளை. அது மட்டுமல்லாதது 7 குடையவர் 7ஆம் இடத்தை 7 குடையவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வரக்கூடியது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. அற்புதமான நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் இரவு நேரங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்கள் பயணங்களில் செல்லும்போது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. மற்றவை அற்புதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 7 குடையவர் பஞ்சமதானத்திலே பலம் பெற்று கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், மண்மனை வாகனங்கள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. ஆகையாலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலன்களிலே குடும்ப சாணங்கள் பலமாகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. முயற்சி சாணங்கள் அற்புதம். 4ஆம் இடத்ததிபதியே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். வீடு வாசல்களுக்காகவும் பூர்வீகத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் லோன், கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அதில் வெற்றியும் சக்சஸும் அதிகமான எதிர்பார்ப்புகளும் திருப்தியை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது கிடைக்கின்றது. கடன், நோய், வம்பு வழக்குகளிலே எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளால் நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகளில் சுகசானத்திலே தாய்மார்களால் வீடு வாகனங்கள், வண்டி, சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. வண்டி வாகனங்களுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலே உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. உயர்கல்விகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம், இங்கே வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே லோனு கிடைக்காதவர்களுக்கு லோனு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் தென்படுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அதில் குருவின் அனுகிரகமும் உங்களுக்கு ராசியை பார்க்கின்றது. ராசிக்கு அடுத்து 3ஆம் இடத்துல முயற்சிக்கின்ற காரியங்கள், ராசிக்கு அடுத்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய சாணம், புத்திரசானம், சிந்தனை என்று சொல்லக்கூடிய சாணம், புகழையும் பேரையும் பெருமைகளையும் உயர்வுகளையும் புகழ் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலேயே துலாம் ராசிக்கு அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.